சொல்டி. என்னடா பண்ற? ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? இல்லடி, அதான் சொன்னல பெண்டிங் ஒர்க் முடிச்சிட்டு தான் போகணும். அப்போ நீ ஃப்ரீயா இல்லையா? இல்லையே, வேலை பார்த்துட்டு இருக்கேன். அடப்போடா. ஏண்டி? இல்ல, உனக்கு கால் பண்ணி இந்த டேவை ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா அண்ணா? பாரா. மேடம்க்கு ஒர்க் இல்லையா? இல்லையே. அதான். சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, மதியம் தான் சாப்பிடணும். டேய், ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒர்க் பாருடா. மேக்ஸிமம் நல்லா காலையில் சாப்பிட்றதே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒர்க்கை பாரு, போ. ஓகே. கிஷோர், ம் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அதான் ஃபோட்டோ இருக்குல்ல, பாரு. இப்போ பார்க்கணும். ஏய், நான் வேலையா இருக்கேன்டி. சரி, நான் வீடியோ கால் பண்றேன். ஏய் ஏய் இரி. ஹாய். சொல்லுங்க மேடம். தெரியல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். பார்த்தாச்சுல, நான் அப்புறம் பண்ணுறேன். பாய். ஹீரே, நீ பாட்டுக்கு ஒர்க் பாரு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ஏண்டி? நான் பேசக்கூட மாட்டேன்டா. நீ ஒர்க்கை பாரு, நான் உன்னை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். ம் நீ ஏன்டா என்ன பார்க்குற? ஒர்க்கை பாரு. இல்லை, ஓகே, நான் அப்புறம் பண்ணுறேன். பாய். டி டி சொல்டி. டி மெண்டல், ஏன்டா கட் பண்ண? ஆமாம், நீ என்னமோ ஒரு மாதிரி பார்க்குற, அதான். போடா மெண்டல். பாய். பாய்டி பைத்தியம். மச்சான், எப்படி மச்சான் உன்னால மட்டும் 24 மணி நேரம் லவ் பண்ணிட்டே இருக்க முடியுது? அப்படி என்னதான்டா பேசுவீங்க ஒரு நாள் ஃபுல்லா? லவ் பண்ணி பாரு, அப்போ தெரியும். அது எங்களுக்கு தெரியும். மூட்டு உங்க வேலையை பாரு. லவ் பண்ணணுமா? லவ் போடா. ஹலோ. சார், டிசைன் ஆல்மோஸ்ட் ரெடி சார், நான் மெயில் பண்ணுறேன். தேங்க்யூ. டேய் மச்சான், என்னடா ஜிம்மு ஃபுல்லாக பொண்ணுங்களா இருக்குண்ணே, யாரையுமே காணோம். டேய், ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் வா. சரி, அது யாரா? யாரும் இல்லையே. டேய், அந்த நியூ ஜாயினி மித்ரா பொண்ணு தானே? டெய்லி ஒரே பிக்கப்பு ட்ராப்பு. டேய் நடத்துடா. டேய், அவ எங்க ஊர் பொண்ணுடா. அது இல்லாம சென்னைக்கு புதுசு. அப்புறம் யாழ்கிட்ட சொல்லிடாத, பேயாடிடுவா. இந்தா உன் பேயே வந்துட்டால. ஆயிதியா சிப்படா. ஹேய், நீ என்னடி இங்க பண்ற? சர்ப்ரைஸ். ஓ, சர்ப்ரைஸ். மொரட்டு சர்ப்ரைஸ்ரா. என்னடி கோவமா இருக்க? காலையில சாப்பிடலையா? தியா. யாரா அந்த நியூ ஜாயினி? மித்ரா. ஏய் மச்சான், ஏய் நான் எதுவும் சொல்லலடா. அதான் சொன்னீங்க, நியூ ஜாயினி மித்ரா. அதான் யாருன்னு கேட்டேன். ஒர்க் முடிச்சிட்டு அவ கூட தான் போறியா வரியா? என்ன? இல்லதியா, அவதான் இவன் கூட டிங் டிங். இவ வேற. இல்லதியா, அவ எங்க ஊர் சைடு தான், சென்னைக்கும் புதுசா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. மச்சான், நானும் ஊர் தான்டா. எனக்கு இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே. பாரு, அவனே சொல்றான். டேய் மச்சான்,
ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஸ்டோரி போட்டிருக்காளே, குட் சோல்னு. ஓஹோ, அப்படி வேற நடக்குதா? இல்ல தியா, நானே உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். சின்ன மேட்ரு, இத போய் உன்கிட்ட ஆமா சொல்லலாம். ஆமா, உனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டராவா இருக்கும்? இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோ. ஏன்டி சண்டை போடுற? காலையில எவ்வளவு நல்லா பேசுனேன். டேய், நான் சண்டை போடல, உன் மேல இருக்க பொசசிவ்ல பேசிட்டு இருக்கேன். ஓ, பொசசிவ் வேண்டா. இதுக்கு தானே நான் லவ்வே பண்றது இல்லை. நினைச்சாலும் அமையாது. உன்னை ஏய் தியா, சாரிடி. தியா, சாரிடி. டி லூஸ். தியா, சொல்றத கேளு. நல்லா தான் சண்டை போடுறாங்க, ஆனால் பிரேக்கப் போட்டு பண்ணவே மாட்றாங்க. தியா, நில்லு. அதான் சாரி கேட்டேன்ல, இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்றியா கிஷோர்? ம். உன் ஆஃபீஸில் புதுசாக வர பொண்ணுங்கள்ட்ட நீ கமிட்டட் இல்லை, சிங்கிள்னு தான் சொல்றியா? டேய் மச்சான், என்ன ஏன்டா இப்படி பார்க்குற? நான் இதை சொல்லலடா. ம். ம். இல்ல தியா, அவங்களுக்கு எதுக்கு நம்ம லவ் விஷயம் தெரியணும் தான். இல்லை, நீ கமிட்டட்னு சொன்னா உன்கிட்ட எந்த பொண்ணுங்களும் பேச மாட்டாங்க, அப்படிதானே? அது எப்படிரா? உங்களுக்கு லவ்வரும் வேணும், புதுசாக வர பொண்ணுங்கள்ட்ட ஜாலியாக பேசணும். ஐயோ தாயே, போதும். ஆ? மச்சான், அந்த நியூ ஜாயினி பொண்ணு மித்ரா எனக்கு ஏன்டா கால் பண்ணியிருக்கா? ஓ ஃபோன் வந்து சைலண்டில் இருக்கான்னு பாரு. டேய், வேணாம், அவன் சொல்றத நம்பாத. ம்ஹும். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா அடிச்சிருக்கலாம். ஹேய், இன்னும் அடி கோவமா இருக்க? ஆமாம், 90% கோவமாக தான் இருக்கேன். கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேண்டி, கீழே விழுந்துற போற. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. யாரு எது சொன்னாலும் நம்பிடுவல்ல? தியா, இவ்வளோ வருஷமா லவ் பண்றோம், என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல? யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புறது. ஆமாம், ஆமா. ஹம். தியா, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதும் அதிகமா நம்பிக்கை வைக்கிறது தான் காதல். ஆனா நீ சரி, வண்டியை நிறுத்து. ஆ? நிறுத்து. இப்போ போ. சாரிடா, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. யாராச்சும் உன்னை பத்தி சொன்னா உடனே என் மைண்டு மாறிடுது. ம், லவ் யூடா. அப்போ அந்த நியூ ஜாயினி? பேசிக்கோ, தங்கச்சியா பேசிக்கோ. ஓ, லவ் யூடி பைத்தியம். சரி, எங்க போறோம் இப்போ? யாருக்கு தெரியும், பிளான்லாம் இல்ல, சும்மா போயிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னே தெரியலடா. என்னதான் கோவமா இருந்தாலும், என்னதான் ஃபீலிங்ஸா இருந்தாலும், உன் கூட இப்படி பைக்ல வந்தா எல்லாமே மறந்துடுது. அப்படியா? சரி, டைட்டா பிடிச்சிக்கோ. டைட்டா பிடிச்சிக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல?
இதுவும் நல்லா இருக்குல்ல? ம் ஆமாம் ஆமாம். உன்னை அப்பவே சொன்னேன் பெட்ரோல் போட்டுக்கோடான்னு. பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க். வா. கிஷோர், நான் வீட்டில் பேசலான்னு இருக்கேன்டா. ஏண்டி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? இல்லை, நான் உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணும் அதான். ஓ அப்படி. சரி பேசு, நானும் பேச ட்ரை பண்ணுறேன். ம் ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சாவடிச்சிருவல்ல? பின்ன டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிப்பேன். ம். காலா? அம்மா. அப்பா. நீ பேசு. இரு. சொல்லுமா. எங்கடி ஊரை சுத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நாளைக்கு ஊருக்கு வா. சொல்லுப்பா. தம்பி, இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வந்து சேரு, சரியா?